வணக்கம் மாணவர்களே. கணித தோத்தறிவு கோட்பாடு என்ற அந்த அலகின்ற தொடர்ச்சி நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம். உதாரணம் 4. கணித தோத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி எல்லா n belongs to Z பிளஸிற்கும் ஆறின் எண்ணாம் அடுக்கு சய 1 ஆனது 5 வகுபடக்கூடியது என நிறுவுக. இப்ப நாங்கள் இந்த ஆறின் எண்ணாம் அடுக்கு சய 1 f of n என்று வெப்பம், அதுக்கு ஒரு பேரை போடுவோம். முதல்ல n சமன் 1ற்கு முடிவு உண்மை என்று நிறுவணும். அப்ப n சமன் 1 ஆக இடது கை பக்கம், அதாவது f1 சரிதான், f1 இன்னுக்கு 1 போட்டீங்களா 6 1 சய 1 5 5 5 தர 1 என்று எழுதலாம். ஆகவே n சமன் 1ற்கு முடிவு உண்மை. இப்ப 10 2ஆல பிரிக்கலாமா? 10 2ஆல் வகுபடக்கூடியது என்று நாங்கள் சொல்றதுக்கு 10 2ன்ற ஒரு நிறைவன் மடங்கா எழுதினா 10 2ஆல வகுபடும். அதே மாதிரி 6 n சய 1 ஒரு 5ன்ற நிறைவன் மடங்கா எழுதினா 5ஆல வகுபடும். n சமன் 1க்கு 5ன்ற ஒரு மடங்கா எழுதி இருக்கிறோம். ஆகவே n சமன் 1க்கு முடிவு உண்மை. இனி நாங்கள் n சமன் pக்கு முடிவு உண்மை என்று எடுக்க போறோம். சரி, n சமன் pக்கு முடிவு உண்மை என்க. இந்த p வந்து ஒரு நேர் நிறைவன், Z பிளஸுக்குள்ள இருக்கு. இக்கு முடிவு உண்மை என்க. இதுக்கு முடிவு உண்மை என்று நாங்கள் எடுக்கிறோம். அப்ப அந்த முடிவை எழுதுவோம். என்ன? fp fp என்றது என்னக்கு பதிலா p போடணும். 6 p-ஆம் அடுக்கு சய 1 இது 5ஆல வகுபடும். 5ன்ற ஒரு நிறைவன் மடங்கா எழுதலாம். 5k. இந்த k வந்து செட்டுக்குள்ள இருக்கும், அதாவது k ஒரு நிறைவன். அப்ப n சமன் pக்கு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் n சமன் p plus 1க்கு முடிவு உண்மை என்று நாங்கள் நிறுவணும். n சமன் p plus 1 ஆக f of p plus 1, இங்க பாருங்க, அந்த n இருக்கிற இடத்துல p plus 1 போடணும். அப்ப 6 p plus 1-ஆம் அடுக்கு சய 1. இந்த 6 p plus 1-ஆம் அடுக்கு 6 தர 6 p-ஆம் அடுக்கு சய 1 என்று எழுதலாம். இந்த 6 p-ஆம் அடுக்கு இதை நான் சமன்பாடு 1 என்று போடுறேன். 1ல இருந்து 6 p-ஆம் அடுக்குக்கு பதிலா 5k சக 1 என்று எழுதலாம். 6 p-ஆம் அடுக்குக்கு பதிலா 5k சக 1. சரி, இங்க பாருங்க. அப்ப இப்ப 30k 6ல 1 போனா 5. இதுல ஒரு 5 நாங்கள் பொதெடுக்கலாம். இதுல ஒரு 5 நாங்கள் பொதெடுக்கலாம்.
5 பொதெடுத்தா 6k சக உண்டு. உங்களுக்கு தெரியும் k வந்து ஒரு நிறைவெண்ணா இருந்தா 6kயும் ஒரு நிறைவன், அதோட உண்ட கூட்டினா அதுவும் ஒரு நிறைவன். அப்ப 6k சக உண்டு ஒரு நிறைவன் சற்றுக்க இருக்கும். இப்ப என்ன செய்துட்டோம்? n சமன் p plus 1 இருக்கேக்க முடிவு உண்மை என்று நிறுவிட்டோம். 5 ஒரு நிறைவன் மடங்கா எழுதிட்டோம். ஆகவே n சமன் p plus 1 ஆக முடிவு உண்மை. சரியா? ரைட். இப்ப கீழே இதோட விடக்கூடாது, கீழே கட்டாயமா எழுதணும். எனவே எல்லா n belongs to Z plus இக்கும் கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி இந்த சொல்லுக்கு தான் மார்க்ஸ். கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி முடிவு உண்மை ஆகும். சரியா? இந்த கணித தொகுத்தறிவு கோட்பாடு சொல்லி இல்லாட்டி அந்த இந்த வரிக்கு மார்க்ஸ் இல்ல. இந்த சொல்லுக்கு தான் அந்த 5 மார்க்ஸ் இருக்கு. சரியா? ரைட். அப்ப உதாரணம் 4, 6 எண்ணாம் அடுக்கு சய உண்டானது 5 வகுபடத்தக்கதென கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பாவிச்சு நிறுவினாங்க. இதே மாதிரி ஒரு 5வது உதாரணம் 2 சக ஓராம் அடுக்கு சய 6 சய 2 ஆனது 18 வகுபடத்தக்கதென கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பாவிச்சு நிறுவணும். இது முதல் செய்த கேள்வி மாதிரி தான் இந்த கேள்வி. நாங்கள் இந்த இதுக்கு ஒரு பேரை வைப்போம். f of n சமன் 2 சக உண்டு அடுக்கு சய 6n சய 2. இது fn பேர் வைப்போம். முதல் சொன்ன மாதிரி n சமன் 1க்கு உண்மை என்று நிறுவம், n சமன் pக்கு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் n சமன் p plus 1க்கு உண்மை என்று நிறுவம். சரிதான்? பிறகு கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி முடிவு உண்மை என்று வசனத்துல முடிப்போம். இதைத்தான் நாங்கள் இங்கேயும் செய்ய போறோம். n சமன் 1 ஆக f ஒன்று என்ன கொண்டு போட்டா என்ன கொண்டு போட்டா 2 3ஆம் அடுக்கு சய 6 சய 2 சைவர். உங்களுக்கு தெரியும் சைவரை எந்த நம்பராலையும் பிரிக்கலாம். சரிதான்? சைவரை எந்த நம்பராலையும் பிரிக்கலாம். ஆனா எந்த ஒரு நம்பரை சைவராலான் பிரிக்கலாம். அப்ப சைவரை 18ஆல பிரிக்கலாம். ஏனென்றா உங்களுக்கு தெரியும் இத 18 ஒரு மடங்கா எழுதலாம். 18 தர சைவர் என்று எழுதலாம். ஆகவே n சமன் 1க்கு முடிவு உண்மை. n சமன் 1க்கு முடிவு உண்மை. சரிதான்? இனி n சமன் p ஆக முடிவு உண்மை என்க எடுத்துக்கொண்டு போய் n சமன் p plus 1க்கு முடிவு உண்மை என்று நிறுவுவோம். சரி,
n சமன் p ஆக இந்த p என்றது ஒரு நேர் நிறைவன் ஆக முடிவு உண்மை என்க. சரியா? அந்த முடிவையும் எழுதும். அந்த முடிவையும் எழுதுவோம். இங்க பாருங்க பிள்ளைகளே, f of p சமன் 2 2p சக ஊராம் அடுக்கு சய 6p சய 2. இதுதான் f of p. n சமன் p என்று போட்டு வாரது. இது 18 ஆல வகுபடும். 18k. இந்த k வந்து ஒரு நிறைவன். சரியா? k வந்து நேரா இருக்கணும்னு இல்ல. 10 2 ஆல வகுக்கலாம். 10ஐயும் 2 ஆல வகுக்கலாம். சய 10ஐயும் 2 ஆல வகுக்கலாம். 2 தர சய 5. k வந்து நேரா தான் கட்டாயமா இருக்கணும்னு இல்ல. ஒரு மர நிறைவண்ணாவும் இருக்கலாம். சரி. n சமன் p plus 1 ஆக f of p plus 1. இந்த n-க்கு பதிலா p plus 1 போடுவோம். n இருக்கிற இடத்தில சரிதான் p plus 1 போடுவோம். அப்ப 2n plus 1 இல n-க்கு பதிலா p plus 1 போடுவோம். சய 6n இல n-க்கு பதிலா p plus 1 போடுவோம். சய 2. சரியா? இங்க பாருங்க, 2 2p சக 3 சய 6p சய 8. இந்த fp இல f of p இல 2p சக ஊராம் அடுக்கு கிடக்கு. அப்ப இங்கேயும் நாங்கள் 2 2ஆம் அடுக்க எடுத்தா 2p சக 3 2p சக 1 எழுதலாம். சுட்டி விதி. அடி சமன் அடுக்கு கூட்டப்படும். 2p சக 1 2 2p சக 3. சரி, 2 வர்க்கம்ன்றது 4. 2p சக ஊராம் அடுக்கு அது இந்த இதுல இத ஸ்டார் என்று போடுறேன். இந்த ஸ்டாரில இருந்து 2p சக ஊராம் அடுக்குக்கு பதிலா 18k சக 6p சக 2 எழுதலாம். அப்ப இதுக்கு பதிலா 18k சக 6p சக 2. இஞ்சாலி ஒரு சய 6p சய 8. சரி பிள்ளைகளே, இதை நாங்கள் சுருக்குவோம். அப்ப 18 தர 4k 18 தர இந்த 4k இப்படி எழுதுறேன். இதுல 24p இருக்கு. 4 தர 6p 24p சய 6p. அப்ப சுருக்கி நீங்களா சக 18p. அப்ப சக 18p 8 சய 8 வெட்டுப்பட்டுரும். 8 சய 8 வெட்டுப்பட்டு. சரியா? ரைட்.
இப்ப நாங்கள் இந்த ரெண்டிலையும் ஒரு 18 பொதெடுத்தோம்டா 4k சக உண்டு. உங்களுக்கு தெரியும் k ஒரு நிறைவெண்ணா இருந்தா 4k சக உண்டும் ஒரு நிறைவன். சற்றுக்க இருக்கும். இப்ப f of p plus 1 நாங்கள் 18 நிறைவன் மடங்கா எழுதியிருக்கிறோம். ஆகவே n சமன் p plus 1க்கு முடிவு உண்மை. சரியா? ரைட். இனி கீழே எழுதணும். எனவே எல்லா n belongs to z plus க்கும் கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின்படி முடிவு உண்மையாகும். சரிதான்? நீங்கள் எழுதுற எக்ஸாம் எல்லாத்திலையும் முதலாவது கேள்வியா இந்த கணித தொகுத்தறை கோட்பாடு 25 மார்க்ஸுக்கு வருது. மிக இலகுவான பாடம், எல்லாரும் இதை செய்து கொள்ளலாம். சரி பிள்ளைகளே, உதாரணம் 6 பாருங்க. கணித தொகுத்தறிவு கோட்பாட்டை பயன்படுத்தி எல்லா n belongs to z plus க்கும் 1 சய 4 தர 1 சய 4 தர 1 சய 4 எல்லாம் பெருக்கமா கிடக்கு. 1 சய 4 2 சய 1 வர்க்கம் சமன் 1 சக 2 கீழ் 1 சய 2 என நிறுவுக. n சமன் 1 ஆக இந்த இடது கைப்பக்கம் என்ன? இந்த 1 சய 4 2 சய 1 முழுவதின் வர்க்கம் அதில என்ன கொண்ட போட்டு பாருங்க, இதோட போய் நிக்கும். இதிலான் தொடங்கும் 1 சய 4 ஒன்றிலான் தொடங்கும். அப்ப இதோட நிக்கும் என்று பார்க்கிறேன். அப்ப இன்னுக்கு ஒண்ட போட்டீங்களா 1 சய 4 அப்ப இந்த இதோட நிக்கும் 1 சய 4 ஒன்றோட நிக்கும் இந்த பெருக்கம். இது எவ்வளவு சுருக்கினா சய 3. வலது கை பக்கத்தை பாருங்க. எண்ணுக்கு உண்ட போட்டீங்களா 3 மேல கீழே சய உண்டு, அப்ப சய 3. ஆகவே n சமன் 1ற்கு முடிவு உண்மை. இனி வளம மாதிரி n சமன் p, இந்த p என்றது ஒரு நேர் நிறைவன். இக்கு முடிவு உண்மை என்க. அந்த முடிவையும் எழுதணும். என்ன? 1 சய 4 கீழ் 1, 1 சய 4 கீழ் 9, 9 என்றது 3 வர்க்கம். அடுத்த 1 சய 4 கீழ் 25, 25 என்றது சரிதான் 5 வர்க்கம். அப்ப 1 வர்க்கம் 3 வர்க்கம் 5 வர்க்கம் அப்படித்தான் போகுது. கடைசியில 1 சய 4 கீழ் 2 சய 1 வர்க்கம்.
சரிதா? ரைட். இப்ப இதுல எண்ணுக்கு நாங்கள் என்ன போடணும்? பி போடணும். எண்ணுக்கு அதுல பி போடணும். எண்ணுக்கு பி போட்டீங்கன்னா 4 கீழ் 2p மைனஸ் 1 வர்க்கம். இது என்னத்துக்கு சமன்? 1 சக 2p கீழ் 1 சய 2pக்கு சமம். சரிதான்? அப்ப n சமன் p க்கு முடிவு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் n சமன் p plus 1க்கு முடிவு உண்மை என்று நாங்கள் நிறுவோம். சரி, அப்ப இனி n சமன் p plus 1க்கு முடிவு உண்மை என்று நிறுவப்போம். சரி, இங்க கவனிங்க பிள்ளைகளே. n சமன் p plus 1 ஆக, சரிதான்? இடது கை பக்கத்தை எழுதுறோம். 1 சய 4 கீழ் 1, 1 சய 4 கீழ் 3 வர்க்கம் 9. இப்படியே போய், சரிதான்? இப்படியே போய் இந்த கடைசியில் என்ன வரும்? எண்ணுக்கு p plus 1 போடும். எண்ணுக்கு p plus 1 போட்டா 1 சய 4 கீழ் அந்த 2n minus 1 வர்க்கத்தில எண்ணுக்கு p plus 1 போடும். அப்ப உங்களுக்கு என்ன வரும்னா 2p plus 1 வர்க்கம் என்று வரும். பாருங்க, இது 1 9, சரிதான்? அடுத்த 25 அப்படி போகுது. அப்ப 1 வர்க்கம் 3 வர்க்கம் 5 வர்க்கம் 7 வர்க்கம் அப்படி போகுது. இப்ப 2p plus 1 வர்க்கம் முன்னுக்கு என்ன இருந்திருக்கு? இதுக்கு முதல் என்ன இருந்திருக்கு? 1 சய 4 கீழ் 2p plus 1 வர்க்கம். முதல் 2p minus 1 வர்க்கம் இதுல இருந்திருக்கும். எல்லாம் பெருக்கம். இதுல எல்லாம் பெருக்கமா? எல்லாம் பெருக்கம். சரி, இந்த விளாத்துக்கு பதிலா n சமன் p க்கு முடிவு உண்மை என்று நாங்கள் பார்த்தனாங்க. அவ்வளாத்துக்கும் பதிலா 1 சக 2p கீழ் 1 சய 2p எழுதலாம். ஏனென்றா n சமன் p க்கு முடிவு உண்மை. இதோட அங்கால இன்னும் ஒன்று பெருக்கமா கிடக்கு. 1 சய 4 கீழ் 1 சய 4 கீழ் 2p plus 1 வர்க்கம். சரியா? சரி, இங்க பாருங்க. 1 சக 2p கீழ் 1 சய 2p. இந்த போமாஸ் எடுப்போம். இதுல 2p சக 1 வர்க்கம். இந்த 4 வேணுமெண்டா 2 வர்க்கம் என்று எழுதலாம். கீழே 2p சக 1 வர்க்கம். இங்க பாருங்க பிள்ளைகளே, இந்த வர்க்கங்களின் வித்தியாசம் இருந்தா நீங்க என்ன செய்யலாம்? a வர்க்கம் சய b வர்க்கம் என்றா ஒருக்கா a சய b இன்டு தர a சக b இப்படி பெருக்கமா எழுதலாம். ஒருக்கா கழிச்சா 2p சக 1 2 கழிச்சா 2p சய 1. கூட்டினா 2p சக 1 சக 2 2p சக 3 கீழே 2p சக 1 வர்க்கம். சரியா?
சரி, இங்க பாருங்க பிள்ளைகளே, இந்த 1 சக 2p இதுல கிடக்கு, அதாவது 2p சக 1, இதுல ஒரு 2p சக 1ஓட வெட்டுப்படும். இதுல 2p சக 1, இதுல 1 சக 2p, ஒரு மைனஸ் எடுத்து போட்டு இதை வெட்டலாம். இதை வெட்டினா இதுல ஒரு -1 இன்ச். சரி, இப்ப நாங்கள் மிச்சத்தை எழுதுவோம். 2p சக 3, இந்த -1 உள்ளுக்குள்ள பெருக்கி விடுவோம். சய 2p சய 1. இத இங்க பாருங்க பிள்ளைகளே, இந்த 2p சக 3 1 சக, அதாவது இந்த வலது கை பக்கத்தில எண்ணுக்கு p+1 என்று போட்டு வாரோம். அப்ப 1 சக 2 தர p சக 1 என்று எழுதலாம். இதை சுருக்கினா 2p சக 3. அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற சய 2p சய 1 நாங்கள் 1 சய, சரிதான், 2 தர p+1 என்று எழுதலாம். இதை சுருக்கி பாருங்க. சய 2p சய 2 சக 1 சய 1. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? n சமன் p+1 என்று போட்டு வாரது வந்திருக்கு. ஆகவே n சமன் p+1க்கு முடிவு உண்மை. சரியா? இப்ப நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம்? n சமன் 1க்கு உண்மை என்று நிறுவி இருக்கிறோம். n சமன் p-க்கு உண்மை என்று எடுத்துக்கொண்டு போய் n சமன் p+1க்கு உண்மை என்று நிறுவி இருக்கிறோம். இப்ப கடைசியா நீங்கள் எழுதணும். எனவே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி எனவே கணித தொகுத்தறிவு கோட்பாட்டின் படி எல்லா n belongs to z plus க்கும் முடிவு உண்மை. சரிதான்? இந்த கணித தொகுத்தறிவு கோட்பாடு என்று சொல்றதுக்கு தான் இந்த கடைசி 5 மார்க்ஸ் நாங்கள் கொடுக்கிறோம். சரியா? ரைட்.